நமஸ்காரம். இன்று கார்த்திகை தீபத் திருநாளில் நாம் மிகவும் சக்தி வாய்ந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். துவாதசம் என்றால் 12. பாரத தேசத்தில் உள்ள 12 சிவமகா கஷேத்திரங்களில் உள்ள ஜோதிர்லிங்கங்களை இந்த ஸ்தோத்திரம் துதிக்கிறது. சிவபெருமான் ஜோதி வடிவமானவர். அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையார் தன்னை ஜோதி ஸ்வரூபமாக வெளிப்படுத்தினார். ஜோதிர்லிங்கம் என்றால் ஒளிமயமான லிங்கம். சிவபெருமான் ருத்ர தாண்டம் ஆடிய போது பூமியில் விழுந்த தீப்பிழம்புகள் ஜோதிர்லிங்கமாக உருவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் குஜராத்தில் சோமநாத், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர், உஜ்ஜயினியில் மகாகாளேஸ்வர், மத்திய பிரதேசத்தில் ஓம்காரேஸ்வர், உத்தராகண்டில் கேதாரேஸ்வரர், மகாராஷ்டிரத்தில் பீமசங்கரர், திரியம்பகேஸ்வரர், ஜார்க்கண்டில் வைத்தியநாதர், குஜராத்தில் நாகேஸ்வரர், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரர், உத்தரப்பிரதேசத்தில் காசி விஸ்வநாதர், மகாராஷ்டிரத்தில் குஷ்மேஸ்வரர் ஆகியவை 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களாக போற்றப்படுகிறது. இந்த விசேஷ தினத்தில் நாம் இருந்த இடத்திலிருந்து இந்த 12 ஜோதிர்லிங்கங்களை மனதில் பிரார்த்தித்து இந்த துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம் பாராயணம் செய்ய 12 ஜோதிர்லிங்க சிவமகா கஷேத்திரங்களையும் தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும். மேலும் நமது கர்ம வினைகள் நீங்கும். 7 ஜென்ம பாபங்களிலிருந்து விடுபடலாம். அளவற்ற செல்வம், பெயர், புகழ், சத் சந்தான பேரு இவைகளுடன் நலனுடன் இருப்பார்கள். அவர்களது பாப கூட்டங்கள் அழியும்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. பாபங்கள் நீங்கி நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றியை அடையலாம். மனதில் நினைக்கும் காரியத்தை செயல்படுத்தும் மனு தைரியமானது நமக்கு கிடைக்க நாம் இந்த நன்னாளில் இந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறுவோம். இதை தினமுமே சொல்லலாம் அல்லது பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் விசேஷ நாட்களில் சொல்ல பலன் அதிகம். லகு ஸ்தோத்திரம், சம்பூர்ண ஸ்தோத்திரம் ரெண்டுமே இந்த தினத்தில் சொல்லலாம். துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரம், லகு ஸ்தோத்திரம். சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யா மகாகாலம் ஓம்காரே த்வமாமலேஸ்வரம் பர்யாம் வைத்தியநாதஞ்ச டாகின்யாம் பீமசங்கரம் சேது பந்தேது ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாரணாஸ்யாந்து விஸ்வேஷம் த்ரயம்பகம் கௌதமீ தடே ஹிமாலயேது கேதாரம் கிருஷ்ணேஷந்து விஷாலகே ஏதானி ஜோதிர்லிங்கானி சாயம் பிராத்தः படேன்னரக சப்த ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. அடுத்து சம்பூர்ண ஸ்தோத்திரம். சௌராஷ்டிரதேசே விஷதேதி ரம்யே ஜோதிர்மயம் சந்திரகலாவதம்சம் பக்தப்ரதானாய கிருபாவதீர்ணம் தம் சோமநாதம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீசைலஸ்ருங்கே விவித பிரசங்கே சேஷாத்ரிஷృङ्गेऽपि சதா வசந்தம் தமர்ஜுனம் மல்லிகபூர்வமேனம் நமாமி சம்சார சமுத்திரசேதும் அவந்திகாயாம் விஹிதாவதாரம் முக்தி பிரதானாய ச சஜ்ஜனானாம் அகால மிருத்யோகோ பரிரக்ஷணார்த்தம் வந்தே மகாகால மகாசுரேஷம் காவேரிகா நர்மதயோः பவித்ரே சமாகமே சஜ்ஜனதாரணாய ததைவ மாந்தா திரிபுரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே பூர்வோத்தரே பிரஜ்வலிகா நிதானே சதா வசந்தம் கிரிஜா சமேதம் சுராசுராராதித பாத பத்மம் ஸ்ரீ வைத்தியநாதம் தமகம் நமாமி. யம் டாகினி ஷாகினிகா சமாஜே நிஷேவ்யமானம் பிஷிதா சனைश्च சதைவ பீமாதிபத பிரசித்தம் தம் சங்கரம் பக்தஹிதம் நமாமி. ஸ்ரீதாம்ரபர்ணி ஜலராசி யோகி நிபத்ய சேதும் விஷிகைரசங்க்யைः ஸ்ரீராமச்சந்திரேன சமர்ப்பிதம் தம் ராமேஸ்வராக்கியம் நியதம் நமாமி. யாம்யே சதங்கே நகரே திரம்யே விபூஷிதாங்கம் விவிதைஷ்ய போகைः சத்பக்தி முக்தி பிரதமீஷமேகம் ஸ்ரீநாகநாதம் சரணம் பிரபத்யே.
सानन्दमानन्दवने वसन्तम् आनन्दकन्दं हतपापवृन्दं वारणासीनाथमनाथनाथं श्रीविश्वनाथं शरणं प्रपद्ये सह्याद्रिशीर्षे विमले वसन्तं गोदावरीतीरपवित्रदेशे यद्दर्शनात् पातकं पाशुनाशं प्रयाति तं त्र्यम्बकमीशमीडे महाद्रिपार्श्वे च तटे रमन्तं सम्पूज्यमानं सततं मुनीन्द्रैः सुरासुरैर्यक्षमहोरगाढ्यैः केदारमीशं शिवमेकमीडे इलापुरे रम्यविशालकेऽस्मिन् समुल्लसन्तं च जगद्वरेण्यं वन्दे महोदारतरस्वभावं कृष्णेश्वराख्यं शरणं प्रपद्ये ज्योतिर्मयद्वादशलिङ्गकाणां शिवात्मनां प्रोक्तमिदं क्रमेण स्तोत्रं पठित्वा मनुज्योतिभक्त्या फलं तदालोक्य निजं भजे च